வெல்கம் டு மிச்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாகுபலி த எபிக் படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பாகுபலி த எபிக். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பாகுபலி 1 and 2 ரெண்டையும் வந்து மெர்ச் பண்ணி கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் படத்து 3.25 மணி நேரம் வந்து டூரேஷனில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 225 நிமிஷம். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015 பாகுபலி 1 வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். ஸோ அப்போ அந்த படம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு அந்த ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் ஆகட்டும், அந்த படத்தில் காமிக்கப்பட்ட அந்த சீன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு சீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருந்தது. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். எப்படா செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வெளியே வந்தேன். அதே எக்ஸைட்மெண்ட், அதே வைபு, அதே கூஸ் பம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எபிக் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து இப்போவும் வந்து இருக்குது. ஸோ அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் தான். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து வச்சு செதுக்கியிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண படம் தான். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பெருசாக ஓடலை. ஆனால் ஒரு சின்ன ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஃபைட் சீனை வந்து படமாக எடுக்கிறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரி, நம்ம தேட்டரில் போய் பார்த்து அந்த படம் வந்து அந்த சீன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தேட்டரில் போய் பார்த்தேன். அந்த சீன் பார்த்திங்கன்னா வெறுமனே 30 செகண்ட் தான் வந்தது. அந்த 30 செகண்டுக்காக அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த சீன் வந்து அவங்க எடுத்தாங்க. அந்த படம் பெருசாக போகல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் பட் அந்த மாதிரியான ஒரு சின்ன படத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ மெனக்கேடு இருக்கும்போது இந்த மாதிரியான பாகுபலி மாதிரியான இவ்வளோ பெரிய பட்ஜெட் உள்ள படங்களாகட்டும், இவ்வளோ விஷுவலாக காமிக்கக்கூடிய படங்களுக்கு வந்து எவ்வளோ மெனக்கேடு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இமேஜினே பண்ண முடியல. பயங்கர ஹார்ட் ஒர்க். ஸோ பயங்கர ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்தளவு இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு படம் வந்து எடுக்க முடியும். அதனால தான் இந்த படம் வந்து 10 வருஷம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இப்போவும் பார்த்திங்கன்னா நின்று பேசுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம் வந்து இந்தியன் சினிமா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே பண்ண ஒரு படமாக வந்து நம்ம இந்த படம் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம சீன் பை சீன் இப்போவும் அந்த 3.25 மணி நேரம் பார்த்திங்கன்னா போனதே தெரில. ஸோ அடுத்து என்ன படத்தோட கதை என்ன எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த விஷுவல்ஸாக, அந்த சீன்ஸுக்காக, அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டுக்காக, அதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அதுவும் ஐமேக்ஸ் மாதிரியான ரொம்ப ஒரு பெரிய தேட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் வந்து அவ்வளோ வைபாக வந்து இருக்குது. எனக்கு வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே அப்போவே பார்த்திங்கன்னா அந்த படத்தோட மூவி டயலாக்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த சிவகாமி தேவி வந்து சொல்லுவாங்க, நான் செய்த தவறுக்கு என்னை வேணால் தண்டித்துக்கொள், ஆனால் இவன் வாழ வேண்டும். மகிழ்மதி ஆட்சி செய்கிறதுக்காகவும் இவனோட தாய் மேலே இருக்கா அவளை காப்பாற்றுறதுக்காகவும் இவன் வாழ வேண்டும் சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே அந்த குழந்தைய வந்து அந்த ஆற்றுக்கு மேலே வந்து தூக்குவாங்க. அந்த விஷுவல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன்னிங் விஷுவல். ஸோ அந்த விஷுவலை ஸ்டார்ட் ஆகி ஒரு போர் சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா அவர் வந்து போரே வந்து தோக்குற நிலைமையில் இருப்பாங்க. அந்த மகிழ்மதி சாம்ராஜ்யமே அழிஞ்சு போகிற ஒரு நிலைமையில் இருக்க டயத்தில், இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் வர டயத்தில் நம்ம அமரேந்தர் பாகுபலி வந்து ஒரு வீரவசனம் வந்து பேசுவார். வீரர்களே, எது மரணம்? நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண்முன்னே நின்று சிரித்து கொண்டிருக்க, அவன் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு தன் தாயின் காலடியில் உருட்டி விடாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். அந்த மரணத்தை வெல்ல நான் செல்கிறேன். என் தாயையும் தாய் நாட்டையும் எந்த பகடைக்கு பிறந்தவனும் தொட முடியாது என்று எதிரிகளை கிழித்து செங்குருதி குடித்து அறிவிக்கப் போகிறேன். என்னுடன் வரப்போவது யார்? என்னுடன் சாகப்போவது யார்? மரணத்தை தாண்டி என்னுடன் வாழப்போவது யார்? ஜெய் மகிழ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரவசனம் ஆகட்டும், அந்த வீரவசனம் வந்து இப்போ பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக, அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுமாதிரி பாகுபலின்னு சொல்லணும்னா அந்த மக்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய விதமாகட்டும், அமரேந்தர் பாகுபலி ஆகிய நான்
மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் எனவும் உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் எனவும் ராஜமாத சிவகாமி தேவி சாட்சியாக பதவி பிரமாணம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சீன் ஆகட்டும். அதுமாதிரி பெண்கள் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது கை விரலை அல்ல தலையை அப்படிங்கிற சொல்லக்கூடிய சீன் ஆகட்டும். ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து விஷுவலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அனுஷ்கா கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுஷ்கா ஆக்டிங்கில் வந்து ஒரு அந்த கேரக்டரைசேஷன் தேவசேனா கேரக்டரைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கும், ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், ஒரு திமிர் இருக்கும். ஆமாப்பா நான் அப்படிதான் அப்படிங்கிற ஒரு கரேஜ், ஒரு அகந்தை இருக்கும். அந்த அகந்தை வந்து ஒரு நியாயமான ஒரு அகந்தையாக இருக்கும். அதெல்லாம் வந்து அனுஷ்காவும் பார்க்குறதுக்கு வந்து பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செம்ம அழகாக இருக்காங்க, இப்போவும் அழகாக தான் இருக்காங்க. ஸோ அனுஷ்கா வந்து எனக்கு அவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாதிரி சிவகாமி தேவி அவங்களும் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. 2 பேருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கேரக்டர்னு சொல்லலாம். சிவகாமி தேவியும் சரி தேவசேனாவும் சரி ஒரே மாதிரியான கேரக்டர்னு சொல்லலாம். 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமை இருந்தது, ஒரு தைரியம், ஒரு கரேஜ் இருந்தது. நிறைய பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா சில பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா லூசு கும்மெட்டுங்களாக இருக்கும். சின்ன குழந்தை மாதிரி 4 பேர் தன்னை பார்க்க வைக்கணும், அந்த மாதிரி ஒரு எந்த ஆம்பிஷனும் இல்லாமல் பைத்தியக்காரத்தினுமா சில பொண்ணுங்களாம் வந்து தெரியும். அந்த மாதிரி பொண்ணுங்களாம் பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு பிரேவான ஒரு கரேஜியான ஒரு என்ன சொல்ற ஒரு கன்விக்ஷன் உள்ள ஒரு பொண்ணை போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து தெரியுறாங்க. அவங்களோட ஃப்ரேமில் அவங்க தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட விதமாகட்டும், அவங்களோட நியாயமாகட்டும், அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட அந்த கன்விக்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். பெண்கள் கேரக்டரை அவ்வளோ அழகாக காமிச்சது வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து சொல்லலாம். அதே மாதிரி பல்லாலா தேவா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரியாக்ஷன் தான். ஸோ பாகுபலி தான் வந்து ராஜாவாகணும்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சிவகாமி தேவி வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பரிசெல்லாம் கொடுப்பாங்க. நிறையா பரிசுலாம் கொடுத்து உனக்கு மாளிகை கட்டிருக்கேன் அதுன்னு சொல்லி நிறையா பரிசுலாம் கொடுத்து இவர் சமாதானப்படுத்த வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பல்லாலா தேவா வந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து ராஜா பதவி கொடுத்துட்டு ராஜ பதவியை கொடுத்துட்டு என்னை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்கள் பரிசு கொடுக்குறீங்களா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போவார். அப்படி நடந்து போகும்போது ஒரு சின்ன ரியாக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட வில்லத்தனம் வந்து தெரியும். பொதுவாக வந்து எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனம் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நம்ம கூட இருக்கிறவன் கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் பெரிய ஹைப்பில் மேலே போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறாம புத்தி இருக்கும், ஒரு வில்லத்தனம் வந்து வரும். அந்த மாதிரியான பொறாம புத்தி அந்த வில்லத்தனம் வந்து அந்த பல்லாலா தேவா அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்ப அழகாக வந்து வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் வந்து பாகுபலியும் இருப்பான். பாகுபலி மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். தான் கூட பிறந்தவன் யார், தன் கூட பிறந்த அண்ணன் ஆகட்டும் அம்மாவாகட்டும் எல்லாருமே ஒரு கட்டத்தில் தனக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்கன்னு தெரியாமையே எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் ஒன்றா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, எல்லா மக்களையும் வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு டிவைனான ஒரு கேரக்டரை வந்து நம்ம பாகுபலி கேரக்டர் வந்து சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டராக தான் அந்த இன்னசென்ஸால் தான் அவர் இறந்தும் போவார். அப்படி இறந்து போனாலும் அந்த 25 வருஷம் கழித்து கூட பார்த்தீங்கன்னா 25 வருஷம் கழித்து அவர் வந்து அவரோட பையன் வந்து அந்த என்ட்ரி ஆகிற சீனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து கீழே விழுற டயத்தில் கூட அப்போ வந்து அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு தாத்தா வந்து அவரை பார்ப்பாங்க. பார்த்தோன்னா பாகுபலின்னு சொல்லி எல்லாரும் கத்துவாங்க. ஒரு நல்ல மனுஷன் வந்து அவன் இறந்து போனாலும் காலம்பூரா மக்களோட மனசில் நிற்பான் அப்படிங்கிறது வந்து பாகுபலி அவங்களோட கேரக்டரை பார்த்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எல்லாமே நல்லா விஷுவல் ட்ரீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி நீங்கள் ஐமேக்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அவ்வளோ வைபாக அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்கும். ஸோ இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எபிக் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் ஐமேக்ஸில் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஹைப் கொடுக்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து சொல்லலாம். ஸோ அந்த பொதுவாக வந்து அவரோட ஹீரோ கேரக்டர் வந்து என்ன பிடிக்குன்னா அவரோட ஹீரோ கேரக்டர் வந்து மாவீரன் படமாகட்டும், பாகுபலி ஆகட்டும், RRR படமாகட்டும், இது எல்லாமே வந்து அவர் ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு லார்ஜர் தென் லைஃபாக இருக்கும். உலகமே வந்து இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாதுப்பா, இதெல்லாம் உன்னால் நடக்க முடியாதுப்பா, எதெல்லாம் செய்ய முடியாதோ எதெல்லாம் நடக்காதோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் அவரோட ஹீரோ வந்து செஞ்சு காமிப்பார். ஒருத்தன் மாவீரன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 100 பேரை கொலை பண்ணுறது வந்து 100 பேரை வந்து சண்டை போட்டு கொலை பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லாதது. ஆனால் அவர் படத்தில் சாத்தியமாக்கி காமிப்பார். அதை விஷுவலாக பார்க்கும்போது ஆமாப்பா அவனால் அது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வரும். அதுமாதிரி பாகுபலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த லிங்கத்தை தூக்குறதாகட்டும், அவர் பயங்கரமான அந்த மாவீரன் ஆகட்டும், அவர் வந்து அந்த போரில் காட்டப்பட்ட அந்த தந்திரங்களாகட்டும், இதெல்லாம் வந்து ஓகே சாதாரண பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, பாகுபலியால் பண்ண முடியும். அவர் படத்தை பார்க்கும்போது அந்த பாகுபலியால் பண்ண முடியும். அந்த கேரக்டரால் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் அந்த கேரக்டர் பண்ணுவார். அதை நம்ம விஷுவலாக பார்க்கும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம்.
அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். அவர் ட்ரிபிள் ஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராம் சரண் வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒருத்தனை அடிச்சு இழுத்துட்டு வருவார். அந்த சீனை பார்க்கும் போதே ஓகே இவரால் பண்ண முடியும், அந்த கேரக்டரால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அவர் படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆம்பிஷியஸான ஒரு கேரக்டராக இருக்கும். எதுனாலும் அவனால் பண்ண முடியும்ப்பா, அவன் தான்ப்பா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்து அவர் பண்ணியிருப்பார். அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா அவன் வில்லத்தனம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நல்லதும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், வில்லத்தனமும் பார்த்தீங்கன்னா கெட்டதும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வந்து காமிப்பார். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர். ஸோ அவரோட அடுத்த படத்துக்காக வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் போய் பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அதுமாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸில் வந்து ஒரு அனிமேஷன் படம் வந்து காமிக்கிறாங்க. இட்டர்னல் வார், பாகுபலி த இட்டர்னல் வார்னு சொல்லி ஒரு அனிமேஷன் படம் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த அனிமேஷன் படத்தில் சின்ன ஒரு கிளிப்பு தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு இந்திரனுக்கும் ஒரு அசுரனுக்கும் இடையில சண்டை வர மாதிரி கிளிப் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது தேட்டரில் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த படமும் கூடிய சீக்கிரத்தில் 2 வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ பார்ப்போம் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.